ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குலோப் ஜாமுன் செய்றீங்களா? உங்க வீட்ல குலோப் ஜாமுன் செஞ்சா கரைஞ்சு போயிடும். இல்லைன்னா அதில வெடிப்பு வருதா? இந்த மாதிரி ஸ்பாஞ்சியா கடையில சாப்பிடுற மாரி உங்களுக்கு குலோப் ஜாமுன் வீட்லயே ஈஸியா செய்றது எப்படின்னு இந்த வீடியோல சொல்லப் போறேன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம முதல்ல இந்த கடையில கிடைக்கிற நார்மல் குலோப் ஜாமுன் பவுடர் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில ஒரு 100 கிராம் சின்ன பாக்கெட் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் அளவு மாவுக்கு 1 கப்ல இருந்து 1 1/2 கப் அளவு சுகர் பிடிக்கும். நான் இன்னைக்கு 1 கப் மட்டும் தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ சுகர் எடுத்தோமோ அதே அளவு தண்ணி ஊத்திக்கணும். நீங்க 1 1/2 கப் எடுத்தீங்கன்னா 1 1/2 கப் சுகர் தண்ணி ஊத்திக்கணும். அந்த சுகர் தனியா சிறப்பு கொதிக்கட்டும். சுகர் கரைஞ்சா மட்டும் போதும். அப்புறம் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க நான் மாவ வந்து நல்லா கட்டி இல்லாம இந்த மாரி உதுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதில 1/4 கப்புக்கும் கம்மியா தான் நம்ம தண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாரி கையில கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்த மாரி விட்டு விட்டு அப்படியே தெளிச்சு தெளிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி பெசஞ்சுக்கிட்டே வரணும். இதே மாரி நான் ஒரு 3லருந்து 4 தடவ விட்டேன். விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா பெசஞ்சுட்டு கடைசியா நெய் தடவிட்டு அத அப்படியே வச்சிரலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மாவு இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்ட்டான அளவு தெரியல அப்படின்னா, உங்க வீட்லயே எந்த ஸ்பூன் நல்லா பெருசா இருக்கோ, இந்த மாரி டேபிள் ஸ்பூன் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில இந்த மாரி மொண்டு மொண்டு ஊத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இதுதான் கரெக்ட்டான அளவு. இந்த மாரி சாஃப்ட்டா இருக்கிற மாரி பெசஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க சுகர் சிரப்ல நல்லா சுகர் கரைஞ்சிருச்சு. கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாரி சுகர் கரைஞ்ச உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, இதில கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. வேணும்னா நீங்க குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வேணுனா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனா இந்த குங்குமப்பூ போட்டா நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். இதையும் போட்டுட்டு, இது தனியா இந்த சுகர் சிரப் அப்படியே வச்சிரலாம். சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே இருக்கட்டும், ஆறட்டும். இப்ப நம்ப உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்துக்கணும். எடுத்துட்டு குட்டி குட்டி உருண்டையா பிடிக்கிறோம். இந்த மாதிரி உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தம் குடுத்து எங்கேயுமே விரிசல் இல்லாத மாரி பிடிக்கணும். இப்ப பாருங்க நீங்க சுத்தியும் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே விரிசல் இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சம் கேப் இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, மறுபடியும் நல்லா உருட்டி உருட்டி நல்லா அழுத்தம் குடுத்து நல்லா உருண்டை பிடிச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. இந்த மாதிரி குட்டியா போட்டு பாருங்க. கரெக்ட்டா மேல வந்துருச்சுன்னா, அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, நம்ம செஞ்சு வச்சிருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா போட்டு, திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி திருப்பி விட்டுட்டு, அந்த எண்ணெய மேல மேல போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா செவந்து, உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி கலருக்கு வந்த உடனே, நம்ம சுகர் சிரப் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதில நம்ம இத போட்டுற போறோம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்க போறோம். இந்த சுகர் சிரப்ல போட்டத அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊற விட்டு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நல்லா ஆறியிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்பூன்ல எடுக்கும்போது எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. உள்ளேயும் எந்த அளவு வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்ய ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தமஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.